அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம பைசன் திரைப்படத்தோட விமர்சனம் பார்க்க போறோம். இந்த படத்துல பயங்கரமான அரசியல் பேசப்பட்டிருக்கு. அது நம்மளுக்கு எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, இது சமூகத்தை எப்படி பாதிப்பு ஏற்படுத்தும் எனக்கு தெரியல. படம் பார்க்குறப்ப எனக்கு சூப்பரா இருந்து பார்க்கறதுக்கு. வருஷலா பார்த்தீங்கன்னா பைசன் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான அங்கமாக நம்ம விக்ரம் இருக்கார், துருவ விக்ரம். அது நடிப்பின் உச்சத்துக்கே போயிட்டு வந்தாரு. ஒரு சீன்லாம் பயங்கரமா ஒரு அழுகுற சீன்லாம் சூப்பரா இருந்து பார்க்கறதுக்கு. முக்கியமா துருவுக்கு பக்கபலமா இருந்தது பசுபதி சார். ஸோ அவரோட ஆக்டிங் கெரியர் பயங்கரமா இருந்தது பார்க்கறதுக்கு. ஒரு சீன்ல போலீஸ்காரன்ட்டு அழுகுற மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஸோ அது பயங்கரமா இருந்துச்சு. ஸோ இந்த படத்துல சுருக்கமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தென்னாட்டிலேருந்து ஒரு கீழேருந்து ஒரு திருநெல்வேலி பக்கம் இங்கிட்டு அங்கிட்டு இருக்கவங்கலாம் ஒரு இடத்துக்கு முன்னேறினா என்னென்ன பிரச்சனைகள் சந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படம் எடுத்து உரைச்சிட்டு போயிடுச்சு. அது இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் என்ன ஒரு விஷயம், கீழேருந்து ஒரு பையன் ஸ்போர்ட்ஸ் மூலமா மேலே வந்தானா எப்படியாப்பட்ட துன்பங்களும் இன்பங்களும் தாக்கப்படுகிறது, ஜாதிகள் எப்படி பேசப்படுகிறது, அழிக்கப்படுகிறது அப்படிங்கிறது எடுத்து வச்சு மாரிசு காட்டிருக்காரு. இது மாரிசு புது படம் கிடையாது. ஆஸ் யூஸ்வல் அவர் படத்துல என்னென்ன ஒரு பிளாட் இருக்குமோ அந்த எல்லா பிளாட்டுமே அந்த படத்துல இருக்கு. எடுத்துக்காட்டு கர்ணன் அழைப்பு, அந்த பாட்டு முதற்கொண்டுமே இதுல பிஜிஎம் இதுமே அதுல போட்டிருக்காரு. முக்கியமா இந்த படம் எனக்கு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற தூண்டுறதுக்கு காரணமே தீக்கொளுத்தி பாட்டு. ஸோ பாட்டு நிவாஸ் கே பிரசன்னா தரமா செஞ்சு விட்டு போயிட்டாரு. காலமாடன் பாட்டு பயங்கரமா இருந்தது, தென்னாடு பாட்டு நல்லா இருந்தது, தீக்கொளுத்தி சூப்பரா இருந்தது, சின்னுக்கல்லு லாஸ்ட்டு அவர் அவார்டு வாங்குறப்ப சூப்பரா இருந்த நேரத்துல பேஸ் பண்ண இடம். இன்னொன்று அனுப்பாமா, எனக்கு இந்த கேரக்டர் ஸோ ஒரு ஆஸ் யூஸ்வல் ஒரு காமெடியான படத்துல ஒரு காமெடிக்கு ஒரு கேரக்டர் உள்ள லவ் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு போனேன். ஆனா ஒரு சூப்பரான விஷயத்த நம்ம வல்லவன் படத்துல நம்ம சிம்பு நயன்தாரா ஒரு சீன் போகும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு வயசை வச்சு ஒரு பிளாட் ஒன்று சூப்பராக பயன்படுத்திருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆனதான் கேட்டால் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை, ஆனால் ஓகே தான்ப்பா இதில் என்னப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கடந்து போகிற மாதிரி நல்லா இருந்தது. ஏன்னா இப்போ நிறைய பேருமே எல்லாருமே அது இப்போ 2 வயசு 3 வயசு பெரிய பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது வழக்கமாகிடுச்சு. ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு அந்த கேரக்டர் ஒரு நல்லா பேசக்கூடிய கேரக்டர் இருந்தது. அப்புறம் ஒரு வாத்தியார் கேரக்டர், பிடி வாத்தியார், அது வாண்டடாக உள்ளே வச்ச மாதிரி தான் ஒரு பிடி தாத்தா மாதிரி அப்படி போயிட்டு கூட ட்ராவலர் மாதிரி அந்த கேரக்டர் இருந்தது. ஆனால் அந்த கேரக்டர் தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கேரக்டராக இருந்தது. முக்கியமாக அமீர் சார், அமீர் அண்ணனும் அப்புறம் இன்னொரு ஆள் லால், அவரும் 2 பேரும் ஒருத்தம் சகிச்சுக்கதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு போட்டி போட்டு நடித்து பிரித்து மேய்ச்சிட்டாங்க. அந்த ஒரு டீப்பான அரசியல் போய் உள்ளேருந்து ஒரு மனுஷன் எப்படி கத்தி தூக்கப்பட்டாரு, அங்கேருந்து கத்தி எப்படி செதறப்பட்டது, ஸோ இதெல்லாம் தலைவர்கள் எப்படி உருவானாங்க சொல்லி இதெல்லாம் சூப்பராக மாரிசுலேருந்து காட்டிட்டு போயிட்டாரு. அது ஒரு சில விஷயம் ஜாதிகள் உள்ள இருக்குதான், ஒரு சிலர்கள் காட்டப்பட்டிருக்கு. நம்ம அதை பற்றி அதுக்கு போவோம், ஜாதியை பற்றி நம்ம பேசணும்னா அது கொஞ்சம் சென்சிட்டிவ் விஷயம், அதை விட்டுரும். நம்ம சினிமாவா வாழ்வியெல்லாம் அந்த படம் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் எப்படிங்கிறது கனா எடுத்துக்காட்டுக்கு நம்மளுக்கு நம்ம தமிழ் சினிமாவில் கனா வந்திருக்கு. விவசாயி ஒரு பொண்ணு எப்படி மேலே போய் ஸோ அவங்களுக்கு எப்படி அந்த வாழ்வியல் கரெக்டாக கரெக்டாக இருந்தோ அதே மாதிரி தான் ஒரு சராசரி மனிதன் அப்படி போய் இங்கேருந்து இங்கே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சூப்பராக இருந்தது. காமெடிகள் பெருசாக இல்லை, ஒரு சில கேரக்டர்கள் சிரிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இங்கேருந்து கீழே குத்தி செத்துருவேன் இந்தியா பாகிஸ்தான் ஜெயிச்சதுன்னா, ஸோ அது சொல்கிறப்ப அது ஒரு காமெடியாக இருந்தது. முக்கியமாக படம் ஸ்டார்டிங்லேயே எனக்கு என்னன்னா எடுத்தோடனே ஹிந்தியில பேசுறாங்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, புரியவும் இல்லை. ஏன் எடுத்தோடனே ஹிந்தியில பேசி தமிழ்ல பேசலாமே 2 பேரும், இல்லை சப்டைட்டில் ஒரு தமிழ்லாச்சும் கொடுத்துருக்கலாமே. தமிழ்ல சப்டைட்டில் போனது இருந்தாலும் உள்ள உட்காந்து நம்மளுக்கு ஸ்க்ரீனை பார்த்தா நம்ம கீழே பார்த்துட்டே படிச்சுக்கிட்டேவா நம்ம அந்த படத்தை பார்க்க முடியும். இசை கேட்டு பேசுறதை கேட்டு தான் படம் பார்க்க முடியும். அந்த பொறுத்தவரைக்கும் எனக்கு ஹிந்தி தெரியல, அதனால எனக்கு அது புரியல, அது மாதிரி ஆயிடுச்சு. அது மாறி சிலை தவிர்த்துருக்கலாம். இன்னொரு தவிர்த்தலாம் என்னன்னா, ரொம்ப குத்தி கிழிச்சு ரத்தம் தெறிக்கிற அளவுக்கு எடுத்திருக்காரு. இதுக்கு பிளர் பண்ணியிருக்கலாம், இல்லை சென்சார் படி ட்ரிம் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் எப்படி விட்டாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டே நம்ம பார்த்ததால இதெல்லாம் இருந்ததோ, அடுத்தடுத்த வரங்கள் அடுத்தடுத்த ஒரு சீன்ஸ்ல வரப்போ இதை கட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ராவா காட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல லியோல காட்டின மாதிரிலாம் ஒன்றும் ராவாலாம் இல்லை, லியோவே நல்லா தான் இருந்தது. இதுல தான் ராவா இருக்கு. ஆக்சுவலா இதைத்தான் நீங்க கட் பண்ணிருக்கணும், தேவையில்லாம அதுக்கு படம் கொடுத்து படத்தையும் நாஸ்தி பண்ணி குழந்தைகள்லாம் உள்ள போகாம பண்ணிட்டீங்க. முக்கியமா வாழ்வியல் சம்பந்தப்பட்ட படங்கள் வர வர கம்மியாகிட்டே இருக்குது. ஏன்னா பக்கத்துல ஒண்ணுமே இல்லாம காந்தாரா தூக்கிட்டு விட்டு ஓட்டுறான், கேஜிஎஃப் விட்டு ஓட்டு அப்படிங்கிறது ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி தமிழ் படங்கள்ல நல்ல நல்ல படங்கள் வரப்ப நம்ம தான் அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, நீங்களே தக்க தண்டனை வழங்கும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி படங்கள் வரப்ப நம்ம அந்த படத்துக்கு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா தீபாவளினா ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் உள்ள புந்து தீபாவளியை அவங்க நாஸ்தி பண்றாங்களோ இல்லையோ, படத்தை விட்டு நாஸ்தி பண்ணிடுவாங்க தீபாவளியை. இந்த வாட்டி அப்படியாப்பட்ட பெரிய தலைகள் எல்லாம் சும்மா உட்காந்து வேடிக்கை தான் பார்க்குது. சின்ன சின்ன பசங்கள்லாம் உள்ள புந்து பயங்கரமான தீபாவளியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க.
பைசன், அப்புறம் வந்து டியூட், அப்புறம் டீசல், இன்னொரு படம் வந்து என்ன படம் தெரியல, மறந்து போச்சு. ஸோ அந்த படமும் 4 படங்கள் உள்ள வருது. பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்த்து ரிவ்யூ பண்ணுவோம் நம்ம சேனலில். என்னை பொறுத்த வரைக்கும் பைசன் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஆவரேஜான படம்னு சொல்லலாம். அரசியல் சம்மந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸ்மேனோட கலந்த படம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு தமிழ்நாட்டு ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் வந்து ரியலான ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் உள்ள நடிச்சிருக்காங்க. அங்கே உள்ள நடிச்சது யாருன்னா துருவ் மட்டும் ஒரு நடிகர். பாக்கி உள்ள நடிச்சிருக்க எல்லாருமே வந்து ஸ்போர்ட்ஸ்மேன். அவங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இந்தியாவில் விளையாண்ட கேரக்டர்ஸுக்கு அவங்க நடிச்சிருக்காங்க. அது வந்து நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அப்புறம் வந்து பொதிகை சேனல்லாம் காட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக ஜாலியாக பாடுறா பொதிகை சேனல் பிஜிஎம்லாம் ஓடுதா அப்படிங்கிற மாதிரி அந்த சீன்லாம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. நிறைய பாட்டுகளும் சூப்பராக இருந்தது. முக்கியமாக காலமடன் சாங்கு நல்லா இருந்தது. மாரி சிலது அடுத்தடுத்த படங்களில் வன்முறை கொண்டல் கம்மி பண்ணிக்கிட்டு வாழ்வியலை எடுத்து இன்னும் நல்லா உறக்க சொல்லலாம். ஏன்னா வெட்டு குத்து ரத்தம் அப்படி போகாம ஒரு வாழ்வியல ஒரு ஒரு ஆர்ட் தொடர மாதிரி படங்கள் எடுத்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி படங்கள் தான் தமிழ் சினிமாவின் அங்கமாக திகழ்கிறது. ஸோ மாரி செல்வராஜ் இயக்கிய பைசன் திரைப்படம் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த படங்களில் அடுத்தடுத்த படத்தை பற்றி பேசலாம். டியூட் படம் வந்துக்கிட்டே இருக்கு, பாருங்க. நன்றி, வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ. சேனலை சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணி வச்சுங்க. தீபாவளிக்கு எல்லா படத்தையும் ரிவ்யூ பண்ணி போடுவோம். அதில் எது வெடிக்க